தாவேக தலைவர் விஜயை அவரது இல்லத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எண்ணானந்த் சந்தித்தார். கடந்த 27ஆம் தேதியன்று கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எண்ணானந்த் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தலைமறைவாக இருந்த புசி ஆனந்த் விஜயை நேற்று அவரது வீட்டில் சந்தித்தார். அங்கு அவருடன் 20 நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் அவர் புதுவை நோக்கி புறப்பட்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை திருவான்மியூர் வழக்கறிஞர் கௌதம் கொலை வழக்கில் சிறை சென்று வந்த திமுக பிரமுகர் குணசேகரன் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மியூர் வழக்கறிஞர் கௌதம் கொலை வழக்கில் சிறை சென்று வந்த திமுக பிரமுகர் குணசேகரனை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மியூரை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் திமுக பிரமுகரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான குணசேகரன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த திமுக பிரமுகர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் அடையாறு அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அடையாறு பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது அவரது காரை பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இடைமறித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த குணசேகரன் கும்பலிடமிருந்து தப்பிக்க அடையாறு பிரதான சாலையில் ஓடியுள்ளார். ஆனாலும் அந்த கும்பல் குணசேகரனை விடாமல் துரத்தி சென்று அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தது. இதில் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் குணசேகரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வழக்கறிஞர் கௌதம் கொலைக்கு பழிக்கு பழியாக குணசேகரன் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாத்தூர் அருகே அட்டை மில்லில் கழிவு தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி சிறுவன் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள என் சுப்பையாபுரத்தில் கோவில்பட்டியைச் சேர்ந்த சுஜாத் என்பவருக்கு சொந்தமான அட்டை மில்லில் வடமாநில தொழிலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை பீகாரை சேர்ந்த 17 வயது சிறுவன் சோன்லால் மற்றும் அபிதாப் என் சுப்பையாபுரத்தைச் சேர்ந்த கணேசன் ஆகியோர் மில்லில் உள்ள கழிவு தொட்டியை சுத்தம் செய்வதற்காக இறங்கிய போது விஷவாயு தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் சோன்லால் உயிரிழந்தார். மேலும் அபிதாப் கணேசன் ஆகியோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 59,000 பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் தீயணைப்பு நிலையத்தில் பணிபுரிந்து வரும் அரிச்சந்திரன், நவநீத கிருஷ்ணன், வினோத் ஆகிய மூவரும் பட்டாசு கடை, தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்களில் தீபாவளி வசூலில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீயணைப்பு நிலையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இச்சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 59,000 பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட 3 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலந்தூரில் பொதுமக்களின் வீடு தேடிச் சென்று அமைச்சர் தாமு அன்பரசன் பட்டா வழங்கினார். சென்னை ஆலந்தூர் VOC நகர் பகுதியில் சுமார் 150 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தாமு அன்பரசனிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் முதல் தவணையாக சுமார் 44 வீடுகளுக்கு நேரில் சென்று பட்டா வழங்கினார். பின்னர் மீதமுள்ள வீடுகளுக்கும் கூடிய விரைவில் பட்டா வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். 150 ஆண்டு காலம் பட்டா இல்லாமல் வாழ்ந்து வந்த குடியிருப்பு வாசிகள் தங்களுக்கு பட்டா கிடைத்த நிகழ்ச்சியில் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பங்கேற்று மாணாக்கர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக கூட்டரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர், பட்டம் பெறும் அனைத்து மாணவ மாணவிகளும் டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்று சாதனை புரிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கரூர் சம்பவத்தில் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்தார்.
இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும், அதற்கான சரியான விசாரணை நடக்க வேண்டும். சிபிஐ விசாரணையில் மட்டும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது என்பதால் விசாரணையை கண்காணிக்க ஒரு குழுவை அமைத்துள்ளது உச்சநீதிமன்றம் என்று கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு இந்த சிபிஐ விசாரணையை பாஜக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது என்று கருத்து தெரிவித்த அவர், பாஜகவின் 11 ஆண்டுகால ஆட்சியில் இதுபோன்ற விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக மட்டுமே பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியதோடு சிபிஐ விசாரணை என்பதில் தங்களுக்கு அச்சம் உள்ளது என்று கூறினார். மேலும் கரூர் வழக்கில் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த விசாரணையை முடித்து மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றார். உயர்நீதிமன்றம் அமைச்ச SIT-லையும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஹர்ஷா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நேர்மையான, எஃபிஷியண்டான ஒரு ஆஃபீஸர். எங்களுக்கு அதுலேயும் திருப்தி இருந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்பறம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு நீங்க மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது ஏன் நான் நினைக்கிறேன், பொதுவாகவே சிபிஐயோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐயா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, பெரும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புதிய தடுப்பணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு புதிய தடுப்பணைக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு ஏற்பட்ட அதிக மழை வெள்ளத்தால் இந்த தடுப்பணை சேதமடைந்தது தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தபோது உடனடியாக 130 கோடி ரூபாய் செலவில் அணையை புதுப்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் முதலமைச்சர் என்று கூறினார். இதற்காக கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த அணை இன்னும் ஓராண்டிற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம், சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சேலத்தில் சாலை விபத்தில் 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையிலிருந்து ஒசூருக்கு சென்ற அரசு பேருந்து சேலம் குரங்குச்சாவடி அருகே வந்தபோது மேம்பாலத்தின் கீழ் சாலையை கடக்க முயன்ற அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி ஜனாஸ்ரீ மற்றும் அவரது தந்தை தங்கராஜ் மீது மோதியது. இதில் இருவர் மீதும் பேருந்தின் சக்கரம் ஏறியதில் 4 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. தந்தை தங்கராஜ் கால் உடைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாற்பத்தி பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நம்புவதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறினார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நீதிபதி கவாய் மீது காலணியை வீச முயற்சி செய்த சனாதானியை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விசிக கட்சியினர் சார்பில் கட்சித் தலைவர் திருமாவளவன் வழிகாட்டுதலின் பெயரில் போராட்டத்தை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றம் கருத்துக்கு பதிலளித்த வன்னியரசு 41 பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்று விசிக நம்புகிறது, கட்டாயம் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்ற நீதிபதி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய காலணியை எடுத்து வீச முயற்சி செய்திருப்பது என்பது மிக மோசமான, அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல். இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் மீது விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்து போய் அங்க இருக்கின்ற ரிஜிஸ்டர் எந்த வழக்கும் கொடுக்கவில்லை என்பதற்காக அவரை விட்டிருக்கிறார்கள். நீதிமன்றமே சூமோட்டோவா எடுத்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்யலாம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு இதன் பின்னால் அந்த ராகேஷ் கிஷோருக்கு பாதுகாப்பாக இருப்பதால் தான் இந்த நிலைமை. இன்றைக்கு இந்தியாவில் RSS சன்பரிவார பயங்கரவாதிகள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. இந்த போக்கை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றிய பாஜக அரசு, மோடி அவர்கள் நம்முடைய இந்த தலைமை நீதிபதிக்கு சரியான பாதுகாப்பையும் தகுந்த பாதுகாப்பையும் கொடுத்து
அந்த சனாதனியை கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தோம். கரூர் சம்பவத்தில் உண்மை காரணத்தை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் பல்வேறு உண்மைகள் புதைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது என கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசு எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்வதை சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று கருத்து தெரிவித்த அவர், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களை திமுகவினர் மிரட்டுவதால் தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றார். உச்சநீதிமன்ற மேற்பார்வையில நடத்தப்பட வேண்டும் என்பது அதுல மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அதுல பல்வேறு உண்மைகள் தெரிவிக்கப்படுகிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்றது மக்கள் பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக தான் இருந்தது. தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்குகள் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மீஞ்சூரில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் போராடி வருவதாக கூறினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் எல்லா சமூக தலைவர்களை வைத்துக் கொண்டு அவர்களின் வாக்குகளை பெற்று அதனை பாஜக வாக்கு என கூறுவது அபத்தம் என்றும் தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்குகள் கிடையாது என்று தெரிவித்தார். எப்படி வாங்கினாங்க சொல்றேன், பேசலாமா? வருத்தப்படக்கூடாது. எல்லா சாதி கட்சி தலைவரையும் கூட வச்சுக்கினாங்க. யார் யாரு? தேவநாத யாதவ் கட்சி தலைவர், பாரிவந்தர் உடையார் கட்சி தலைவர், ஏசி சண்முகம் முதலியார் கட்சி தலைவர், இதே மாதிரி எல்லா தலைவர்களையும் தேவர் தலைவர்கள் எல்லா சமூக தலைவரையும் கூட வச்சுக்கின்னு அவங்க வாக்கெல்லாம் பெற்றுட்டு பாஜக வாக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய அபத்தம் இது. அவங்களுக்கு ஏதுங்க வாக்கு? பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வாக்கே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வரவேற்பதாக ஜி.கே. மணி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ராமதாஸ் அவர்கள் ஐசியூவில் இல்லை என்று தெரிவித்த அவர், அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவர் ராமதாஸ் என்பதால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிற மாநில தலைவர்களும் தேசிய தலைவர்களும் நலம் விசாரித்தனர் என்று கூறினார். மேலும் கரூரில் 41 பேர் உயிரிழந்தவர்கள் சம்பந்தமான கேள்விக்கு மனித உயிர் விலை மதிக்க முடியாது என்றும் இந்த சம்பவத்தில் உண்மையான நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வரவேற்பதாக கூறினார். மருத்துவரையாவுக்கு உடல்நல குறைவுன்னு செய்தி போயிடுச்சு. ஒரு ஆஞ்சியோகிராம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா கூட அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மற்ற மாநில தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கிற ஒரு தலைவர் மருத்துவரையா. குறிப்பாக சமூக நீதின மருத்துவரையா என்ற அடையாளம் இந்தியா முழுவதும் இருக்குது. அப்போ இந்தியா முழுவதும் மதிக்கிற ஒரு தலைவர் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்னு சொன்ன உடனே அது கட்சி மாச்சரியங்களை எல்லாம் மறந்து ஐயா போய் பார்க்கறது நல்லது, அரசியல் மாச்சரியங்கள் வேண்டாம்னு சொல்லி வர்றது பார்க்கறது இயல்பு தானே. அதுதானே மனிதன் ஐயா, ஒரு மனித இயல்பு அதுதானே, மனித பண்பு அதுதானே. இந்த மனித பண்பை நிரூபிக்கிற வகையில் தான் எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. தீபாவளியை முன்னிட்டு சங்கராபுரம் அருகே அத்தியூர் வாரச்சந்தையில் 1,70,00,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற வாரச்சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஏராளமாக செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் விற்பனைக்கு வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 1,70,00,000 ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் ஆடுகளை இறக்குமதி ஏற்றுமதி செய்ய போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் தவித்த நிலையில் போதிய இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது குற்றமா, ஆளும் கட்சி மீது குற்றமா என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்பு தெரியவரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தேர்தல் பிரச்சார பயணத்தினை 2வது நாளாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மேற்கொண்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரும் உடல்களை உடற்கூறாய்வு செய்தது குறித்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் தமிழக அரசுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக கருத்து கூறினார். திமுக ஆட்சியில் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர்,
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பிற்கு போகாத முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூரில் 41 பேர் உயிரிழந்ததும் அங்கு சென்று இரவோடு இரவாக உடற்குழாய்வு செய்து உடலை எரிக்க புதைக்க உத்தரவிட்டுள்ளது சந்தேகத்தை எழுப்புவதாக பேசினார். கரூர் சம்பவத்தில் விஜய் மீது குற்றமா ஆளும் கட்சி மீது குற்றமா என்பது சிபிஐ விசாரணைக்கு பின்பு தெரியவரும் என்று கருத்து கூறினார். திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா, அங்கே அவங்க போகலையே. ஆனால் 41 பேர் நசுக்கி கொல்லப்பட்டார்கள். அதற்கு உடனடியாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.